காட்டுல அனாமிகா அவந்திகான்னு 2 பேய்கள் இருந்தது. அவங்களோட முன்னோர்கள் ஒரு தங்க புதையலை அவங்க கிட்ட கொடுத்து மந்திரவாதி கிட்ட இருந்து பாதுகாக்க சொல்லியிருந்தாங்க. அனாமிகா, அனாமிகா, எந்திரி. கூப்பிடுறது காதுல விழலையா? எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா? புதையலை பாதுகாக்கணும்னு தோணுதா? எந்திரி. எதுக்கு அவந்திகா கத்திக்கிட்டு இருக்க? நீ போய் தண்ணி குடிச்சிட்டு வா. நான் இந்த புதையலை பாத்துக்கிறேன். நம்ம பேசாம கிராமத்துக்கு போய் இருக்கலாம்ல. அங்க நமக்கு தேவையானது ரொம்ப சுலபமா கிடைக்கும்ல. ஏன் இந்த காட்டுக்குள்ள இருக்கணும்? அனாமிகா, கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? நம்ம இந்த புதையலை பாதுகாக்கணும்னா காட்டுக்குள்ளதான் இருந்தாகணும். கிராமத்துக்கு போனா அந்த மந்திரவாதி ரொம்ப சுலபமா நம்மளை கண்டுபிடிச்சிருவான். புரியுதா? புதையலை பத்திரமா பார்த்துக்க சொல்லிட்டு அவந்திகா பேய் தண்ணி குடிக்க காட்டுக்கு போனா. சோம்பேறி அனாமிகா புதையலை பாதுகாக்காம மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டா. இதுதான் நல்ல சமயம்னு மந்திரவாதி அந்த புதையலை தூக்கிட்டு கிளம்பிட்டான். அந்த பேய் தூங்கிட்டு இருக்கும்போது எப்படியோ அதுக்கு தெரியாம இந்த புதையலை எடுத்துட்டு வந்துட்டேன். என்னோட மந்திர சக்தி மூலமா இந்த தங்க புதையலை ஒரு குகைக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டா அந்த பேய்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஓ மந்திரகாளி! மந்திரவாதி யாருமே பார்க்கலன்னு நினச்சிட்டு தங்க புதையலை அந்த குகைக்குள்ள வைக்க போனான். இதை எல்லாத்தையும் ஒரு சின்ன பையன் மரத்துக்கு பின்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தான். பாவம் அந்த பேய்கள் புதையலை காணும்னு தேடிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் இந்த புதையல் இங்கேயே பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரவாதி புதையலை அந்த குகைக்குள்ள வச்சுட்டு கிளம்பிட்டான். அனாமிகா பேய் கண் முழிச்சு பார்த்ததும் புதையலை காணும்னு ரொம்ப பயந்துட்டு, அச்சோ, புதையலை காணுமே. அவந்திகாக்கு தெரிஞ்சா திட்டுவாளே. இப்போ என்ன பண்றது? ஐயோ! அனாமிகா பேய் அவந்திகா பேய் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுச்சு. உடனே அவங்க 2 பேரும் புதையலை தேட முடிவு பண்ணாங்க. மந்திரவாதி போனதும் அந்த சின்ன பையன் மறைஞ்சிருக்க இடத்துல இருந்து வெளியே வந்தான். ஐயோ, இந்த மந்திரவாதி பேய்கள் கிட்ட இருந்து தங்க புதையலை திருடிட்டு வந்துட்டானே. எப்படியாச்சும் இந்த குகைக்குள்ள போய் அந்த தங்க புதையலை எடுத்து பேய்கள் கிட்டயே மறுபடியும் கொடுத்துடணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் தைரியமா குகைக்குள்ள போய் அந்த தங்க புதையலை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். மந்திரவாதி திரும்ப வர்றதுக்குள்ள எப்படியாச்சும் இந்த தங்க புதையலை அந்த பேய்கள் கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் புதையலை தூக்கிட்டு நடந்தான். நம்ம முன்னோர்கள் பாதுகாக்க சொன்ன தங்க புதையலை இப்படி நான் தொலைச்சிட்டனே. என்ன மன்னிச்சிரு அவந்திகா. அப்படின்னு அந்த பேய்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் அந்த தங்க புதையலை தூக்கிட்டு வந்தான். அங்க பாரு அவந்திகா, நம்மளோட புதையல் அந்த சின்ன பையன் கிட்ட இருக்கு. உங்களோட தங்க புதையலை மந்திரவாதி ஒரு குகைக்குள்ள மறைச்சு வச்சிருந்தான். அவன் பின்னாடியே போய் இந்த புதையலை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ரொம்ப நன்றிப்பா. அந்த மந்திரவாதி கிட்ட இருந்து இந்த தங்க புதையலை காப்பாத்தி கொடுத்துட்ட. அதனால இந்த தங்க புதையலை இனிமேல் நீயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய்கள் 2 பேரும் தங்க புதையலை அந்த சின்ன பையனுக்கே கொடுத்துட்டாங்க.